செய்தியில் சொன்ன மாதிரி இந்த மரம் உண்மையிலே இருக்கா, இல்லை ஆர்டிஃபிஷியலா, இல்லை எதுவும் பெயிண்டா அப்படின்னா இந்த மரம் உண்மையிலே இருக்குது. ஆனால் இந்த மரம் நம்ம நாட்டு மரம் கிடையாது. இந்த மரம் பிலிப்பைன்ஸு, இந்தோனேஷியா, பாப்பா குனியா அங்கே உள்ள மரம் தான் இது. சரி, எப்படி இந்த மரம் இங்கே வந்துச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் டைமில் பிரசில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து இந்த மரத்தை வளர்த்துருக்காங்க. இப்போ இந்த மரம் கேரளா ஸ்டேட்டில் உள்ள எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்டில் கோதமங்கலம் அப்படின்னு ஏரியாவில், அதுவும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே இந்த மரம் இருக்குது. இந்த மரம் வேறு எதுவும் இல்லை, நம்ம தைல மரம் சொல்லும்ல யூக்லிப்டிஸ், அந்த யூக்லிப்டிஸ்லேயே வேற ஒரு வகையை சேர்ந்தது. இதுக்கு வந்து யூக்லிப்டிஸ் டுக்லிப்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரெயின்போ ட்ரீ அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ரெயின்போ கலர் இந்த மரத்தில் எவ்வளோ கலர் சூப்பராக பார்க்குறதுக்கு இருக்குல்ல, அந்த கலர் எப்படி வந்துச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க இயற்கை தான். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், மரங்கள் வந்து அந்த பட்டைகளை ஒவ்வொரு டைமில் வந்து கீழே ஊற்று போடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த மரம் வந்து வெட்டிக்கல், அதாவது நீட்ட வாக்கில் அந்த பட்டைகளை உரிச்சு போடும். அப்படி பட்டையை உரிச்சு போடும்போது அதுக்கு பின்னாடியில் வந்து குளோரோஃபில் இருக்கும். அந்த குளோரோஃபில் மூலமாக சன்லைட்டை வச்சு அங்கே பச்சையாக மாறும். இந்த பச்சை என்னாகும் அப்படின்னா காலப்போக்கில் சுற்றி உள்ள காற்று, சூரிய வெளிச்சம், அதுக்கப்புறம் ஈரப்பதம், இந்த மூணையும் வச்சு அந்த பச்சை வந்து ப்ளூவாக மாறும். அந்த ப்ளூ என்னவாக மாறும்னா பர்பிளாக மாறும். அந்த பர்பிள் ஆரஞ்சாக மாறும். அந்த ஆரஞ்சு ரெட்டாக மாறும். அந்த ரெட்டு ப்ரௌனாக மாறும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக மாறிட்டே இருக்கும் அந்த சுற்றுப்புற இதை வச்சுக்கிட்டு. இப்போ இதாக ஒரு மரம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல அப்போ தான் உளுந்து க்ரீனாக மாறி இருக்கு. ஸோ பக்கத்தில் ஆல்ரெடி உளுந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே பர்பிள் கலரில் இருக்கும். கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக உளுந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். கொஞ்சம் மேலே பார்த்தோம்னா அந்த இடத்துல உளுந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த ஒரே மரத்தில் வெவ்வேறு டைமில் வெவ்வேறு செட் ஆஃப் அந்த மரப்பட்டைகளை உதிரும் போது அங்கே வெவ்வேறான கலர் உருவாகும். இதை தான் பார்க்கும்போது, வெளியில் பார்க்கும்போது ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக பார்க்கும்போது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் பார்க்குறக்கே வானவில் மாதிரி அவ்வளோ டாப்பு டக்கராக இருக்கும். அதனால தான் இந்த மரத்துக்கு வந்து வானவில் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்தது தான். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலோ எந்த ஒரு பெயிண்ட்டோ எதுவுமே கிடையாது.